விவோ ஆகணும்னு ஆசை இருக்குண்ணா எனக்கு. இப்போ அந்த அப்பா இறந்து துட்டி நம்மள பென்ஷன் ஐயாதான் அது இன்னி தான் ஏற்றி விட்டாங்கண்ணா. இன்னைக்கு தான் ஏற்றி விட்ருக்கேன். இந்த விஷயம் சம்பவம் நடந்ததுக்கு ஆமாண்ணா. அப்புறம் அதுக்கு எத்தனை வாட்டி அலைஞ்சிருப்பேன்? அதுக்கு நான் அலைஞ்சேண்ணா, ஒரு வாரம் அலைஞ்சேண்ணா. அதுக்கு எதுக்காக விஏ படிக்கணும்னு ஆசை? இல்லை, அது அப்பா இறந்துக்கு அதுக்கு சொன்னோம்ல, எங்கள் அப்பா இறந்து ஒரு வாரம் போனேன், அது ஏற்றி விடல, ஒரு வருஷம் ஆகிட்டு இன்னைக்கு தான் கால் பண்ணி ஏற்றி விட்டாங்கண்ணா. விஏ ஆகி என்ன பண்ணணும்னு ஆசை? விவோ ஆகி நானும் யாருமே அழைக்க மாட்டேன். அதுதான். அப்பா இறந்து எவ்வளோ நாள்? அப்பா இப்போ 2023 10ஆம் மாதம் இறந்தாங்கண்ணா. அப்பாவுக்கு என்ன தொழில், என்ன வேலை பார்க்க? அப்பா தொழில் ஒன்றும் கிடையாது, அப்பா ஊனமுட்டது தானே. அப்பா வீட்டில் தானே இருக்கும், தொழில் எதுவும் போகாதுண்ணா. ஒரு குடும்பத்தில் அப்பா தான் பார்ப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் யார் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு? எங்கள் வீட்டில் அம்மா தான் ஒன்று பார்த்துருக்காங்க. அம்மா என்ன வேலைக்கெல்லாம் போவோம்? அம்மா அந்த வாழைக்காய் சமைக்க, பழம் பறிக்க, நடுவு காவல் தானே போகணும். அம்மா என்னைக்காவது இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது வருத்தப்பட்டிருக்கியா? வருத்தப்பட்டிருக்கேண்ணா. என்ன மாதிரி வருத்தம்? நம்ம வீட்டில் இருக்கோம், அம்மா அப்பா அக்காவும் அம்மா வேலைக்கு நம்மளுக்கு சோறு போடுறாங்க, நம்ம உட்காந்து அவங்களுக்கு சோறு போடணும்னு ஆசை இருக்குண்ணா எனக்கு. இருக்குது எப்போவுமே. ஆமாண்ணா. அக்கா என்னப்பா? அக்கா 12th முடிச்சு போய் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கண்ணா. காலேஜ்லாம் படிக்கும்? இந்த காலேஜ் 12th படிச்சாங்கண்ணா. ஏன் படிக்க வைக்க முடியல ஃபஸ்ட்டு, அதான் அக்கா வேலைக்கு கஷ்டமா. ஆமாம், அதான் அக்கா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன வேலைக்கு போகிறாங்க? அக்கா அங்கே பால் கம்பெனிக்கு வேலை போயிட்டு இருக்காங்கண்ணா. வழக்கம் சமைக்க போவேன், பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கேன், காலேஜ் போயிட்டு யூனியனுக்கு வழக்கம் சமைக்க போவேன், லீவ் டைம் வழக்கம் சமைக்க போயிருக்கேண்ணா. எத்தனை வயசுல இருந்து? நான் ஆதா பண்ணி சமைப்பேன். என் வீட்டு சூழ்நிலைக்காண்டி போகிறேண்ணா, அது வழக்கம் சமைத்து அப்படியே நானே என் படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோண்ணா. அப்படியே வீட்டில் அப்பா ஊனமுட்டுவது, அக்காவும் அம்மாவும் மட்டும் வேலையை பார்ப்பாங்க, அப்படி நானும் அம்மா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக அப்படியே வழக்கம் போய்கிட்டு இருப்பேண்ணா. என்ன வருமானம் வரும் அதில்? அதில் வருமானம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4 வயசு சமைப்பேண்ணா. எவ்வளோக்கு? 4 வயசு சமைப்பேண்ணா. 400 ரூபாய்க்கு? ஆமாம். 400 ரூபாய்க்குனா எப்படி, எவ்வளோ நேரம்? அது சாயங்காலம் ஃபுல்லாக ஆகுண்ணா. சாயங்காலம் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் ஆரம்பிப்பீங்க, எவ்வளோ நேரம்? காலையில் 8 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணி 6:30 மணி அப்படி தான் வீட்டுக்கு வரணும்ண்ணா. திடீர்னு 8 மணி 9 மணி வீட்டுக்கு வந்துருக்காண்ணா. நைட்லாம் சமைச்சிருக்காண்ணா. படிக்கிறதெல்லாம் அப்போ? அது காலேஜே படிக்கிறது தானே. முதல்ல என்ன வருமானத்துக்கு போனீங்க? 5 ரூபாய்க்கு போனேண்ணா. ஒரு வாழைத்தாருக்கா? ஆமாம். ஒரு வாழைத்தாரா இல்லை? இல்லை, ஒரு வாழைத்தார் தானே. எவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும்? அதே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தலையில் எவ்வளோ எத்தனை? இப்போ தான் 2 தூக்குவோண்ணா, அப்போ ஒன்று தூக்குவோண்ணா. முடிஞ்சு பெரிய ஆட்கள்லாம் 3-4 தூக்குவாங்க. ஆமாங்க, 4-5 தூக்குவாங்கண்ணா. நான் அப்போ 2 தூக்கிட்டு போவேண்ணா. ஒரு நாளைக்கு எத்தனை காய் எடுத்து மாற்றுவேன்? நாளைக்கானா 40 தார் 50 தார் சமைப்போம் நாளைக்கு. சாப்பாடெல்லாம் மதியம் சாப்பாடு அங்கே வாங்கிட்டுருவாங்கண்ணா. என்ன வேலை இருக்கும் உனக்கு? நீ இங்கேருந்து போனோன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அந்த வேலையில்? அந்த வேலை தார் பண்ணி தூக்கணும், 30 கிலோ 40 கிலோ இருக்கணும், அதை கொண்டு தூக்கிட்டு போய் வண்டியில் போய் கால் சேர்க்கணுங்க. அதுதானே வேலை. படிச்சுட்டே வேலை பார்க்கறது கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம், ஆனால் வீட்டு சூழ்நிலைக்காண்டி நம்ம போய் தான் ஆகணும், அப்போ நம்ம செலவெல்லாம் பார்க்க முடியும், அதுக்காண்டி போய் தானே ஆகணும். எனக்கு அது உடம்பு முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் அம்மாட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கியா? அது சின்ன வயசுல சொல்லியிருக்கேண்ணா. இப்போ சொல்லி நிப்பாட்டிட்டாண்ணா. சின்ன வயசுல சொல்லியிருக்கேன், அவர் தூக்க முடியலாமா வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காண்ணா. அப்படியும் போக தான் செய்வோண்ணா. இப்போ பழகிட்டுனா ஒன்றும் தெரியலண்ணா அதை பற்றிங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னடா காய் சமைக்கிறேன்னு அப்படி கிண்டல்லாம் பண்ணிடலாம்? அப்படியே கிண்டலாம் பண்ண மாட்டாங்க, அவனுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அம்மா என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்காங்களா, ஏன்பா இந்த வயசில் படிக்கணும்பா, இனிமேல் காய் சமைக்கக்கூடாது நம்ம குடும்பத்தில் அப்படின்னு? அம்மா எங்களுக்கு அப்படின்னு சொன்னது கிடையாதுண்ணா, ஆனால் மனசுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க, பிள்ளை வாழைக்காய் சமைக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் போனால் தான் சாப்பிட முடியும்ண்ணா, அதுக்குன்னு கண்டிப்பாக போய் தானே முடியும்.